அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தங்களை கொச்சைப்படுத்தி விட்டதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் தனது பேச்சுக்கு அவர் மன்னிப்பு கோருமாறு அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு வருகை தந்த விவசாயிகள் பயிர்க்கடன்களில் முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி வெளிநடப்பு செய்து அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் விவசாயிகளை கொச்சைப்படுத்தி பேசியதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடனும் பெரிய விவசாயிகளுக்கு 50% கடனும் தள்ளுபடி செய்யதான் தேர்தல் வாக்குறுதியில் உத்தரவாதமாக சொன்னார். அதை நிறைவேற்றி கொடுக்க சொல்லி நாங்கள் பல கட்ட போராட்டங்களை அறிவிச்சு நடத்திட்டோம். இது வரைக்கும் எந்த வித முன்னேற்றமும் இல்லை. அதனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளும் ஒன்று கூடி முடிவெடுத்து அரசு மூலமாக நடைபெறுகின்ற இந்த விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் புறக்கணித்து நாங்கள்லாம் வெளியே வந்துட்டோம். இந்த தேர்தல் வாக்குறுதிப்படி எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும்படி வரை இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்வர் விஜய் சார் ஏமாத்தாதே, தேர்தல் அறிக்கையிலே சொன்னபடி கொடுத்து விடு. இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் அரூர் கோட்டாட்சி அலுவலகத்தில் விவசாயிகள் பொறுத்துக்கு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒட்டுமொத்த விவசாயிகளும் ஏற்கனவே இப்போ ஆட்சியில் இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையிலான மரியாதைக்குரிய மாண்புமிகு விஜய் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியின் கீழே தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன உத்தரவாதப்படி தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன உத்தரவாதம் சொல்லி சொன்னார். சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடனும் பெரிய விவசாயிகளுக்கு 50% கடனும் தள்ளுபடி செய்யதான் தேர்தல் வாக்குறுதியில் உத்தரவாதமாக சொன்னார். அதை நிறைவேற்றி கொடுக்க சொல்லி நாங்கள் பல கட்ட போராட்டங்களை அறிவிச்சு நடத்திட்டோம். இது வரைக்கும் எந்த வித முன்னேற்றமும் இல்லை. அதனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளும் ஒன்று கூடி முடிவெடுத்து அரசு மூலமாக நடைபெறுகின்ற இந்த விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் புறக்கணித்து நாங்கள்லாம் வெளியே வந்துட்டோம். இந்த தேர்தல் வாக்குறுதிப்படி எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும்படி வரை இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். என் பெயர் எம் ராஜசேகரன், கரும்பு விவசாயிகள் சங்கத்தில். விவசாய கடனை தள்ளுபடி செய். முதல்வர் விஜய் ஆட்சியில் விவசாயிகளுக்கு அநியாயம் நடக்கிறது. ஏமாத்தாதே. முதல்வர் விஜய் சார் ஏமாத்தாதே. தேர்தல் அறிக்கையிலே சொன்னபடி கொடுத்து விடு. சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடனை தள்ளுபடி செய். பெரும் விவசாயிகளுக்கு அனைத்து கடன்களையும் ரத்துபடி செய். தள்ளுபடி செய். விவசாய கடனை தள்ளுபடி செய். தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தபடி தள்ளுபடி செய். விவசாய கடனை தள்ளுபடி செய். ஏமாத்தாதே.